கும்பம் ராசிக்காரர்கள், இது உங்களுக்கான இந்த வாரம் டேரோ ரீடிங் 27 அக்டோபர்லேருந்து 2ஆம் தேதி நவம்பர் வரைக்கும். என்னெல்லாம் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அபாண்டன்ஸ், நிறையா பணம் வருது உங்களுக்கு இந்த வாரத்துலேருந்து. ஸோ நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க, கரியரில் இருக்கீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் ஃபைனான்ஷியலாக ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா பணம் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில பேட் பீப்புள், ஏதோ ஒரு பீப்புள் ரொம்ப பாய்சனஸாக இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தோணும். மேபி ஒரு சில பேரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னு ஒரு சில பேரே வந்துட்டு அவங்களோட செயலால் அவங்களே காமிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களால் வந்துட்டு இந்த வாரம் நீங்கள் கவனிப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவாய்டன்ஸ், ஸோ இந்த ஒரு சேம் சுச்சுவேஷன்ஸாக கூட இருக்கலாம், இல்லை வேறு சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். ஒரு சில பேர் உங்களை தவிர்க்கிறதும், இல்லை நீங்கள் ஒரு சில பேரை விலகி போகிறதும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும், அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கூடி வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு பேலன்ஸ் இருக்க போது இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் க்ரோத், கரியர், உங்களோட இமோஷன் ஸ்டேட் இதெல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்க போகுது. அண்ட் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு எனர்ஜி சேஞ்சாக இருக்க போகுது. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, மேபி தேர்ட் பார்ட்டி கம்யூனிகேஷன்ஸ், யார் மூலியம் தேர்ட் பார்ட்டி கம்யூனிகேஷன்ஸ் வரலாம், இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வரலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். இது நெகட்டிவாக மட்டும் இல்லை, பாசிட்டிவ் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய எனர்ஜி இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் ஹார்மோனியஸ் கனெக்ஷன், ஒரு ஃபேமிலி கூட சரி, ஒரு ரீயூனியன் எனர்ஜியாக கூட இருக்கலாம். பிகாஸ் ஏன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ த ஸ்ட்ரென்த் கார்ட் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. உங்கள் நிறைய விதமான டெவில் சைடு இருக்கும், ஒரு ஷேடோ சைடு இருக்கும். அதெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களால் அந்த ஒரு பேலன்ஸை வச்சுக்க முடியுது, அந்த ஒரு ஹாப்பினஸை கொண்டு வர முடியுது. ஏன்னா நீங்கள் அதை நல்லா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வாரம் நிறையா மாதிரியான ஒரு டீப் திங்கிங், நைட்டில் நிறைய விஷயம் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நைட்டில் நிறைய விஷயம் உங்களுக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். நீ இது பண்ணு, மேபி இதுவாக இருக்கலாம், மேபி அதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல, ரீயூனியன் கார்டாக கூட இருக்கலாம். பிகாஸ் த லவ்வர்ஸ் கார்டு இருக்குது. ஸோ த லவ்வர்ஸ் கார்ட் ரீயூனியன் எனர்ஜி இருக்குது. அண்ட் மேபி ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், புது விதமான லவ் ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வருது. ஸோ ரீயூனியனுக்கு இன்னொரு கார்டு 3 of Cups. இதை தேர்ட் பார்ட்டி கூட குறிக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ்னஸ், ரீகனெக்ஷன், லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட குறிக்கலாம். பட் இது மோர் அபவுட் டுகெதர் வித் ஃபேமிலி, இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்ட்ராங் லவ் ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த லவ்வர்ஸ் கார்டு இருக்கிறனால இந்த வாரம் கொஞ்சம் அதிகம் ஹாப்பினஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி, ஃபேமிலி கூட சரி, லவ்வர் கூட சரி. அண்ட் நிறைய விஷயத்த நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்க. இந்த வாரம் கொஞ்சம் எமோஷ்னலாக பேலன்ஸாக வச்சுக்கிறீங்க. நிறைய விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அலைன்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் சரி, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு வேர்டு என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். ஃபைனான்ஸை நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஒரு சில எஃபர்ட் உங்களால் ஒரேடியாக போட முடியல. மேபி நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க, லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லாட்டி எனர்ஜி பத்தலை, எஃபர்ட் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக இருக்கீங்க. சில சுச்சுவேஷன்ஸில் உங்களால் டிசிஷன் பண்ண முடியல. பட் அதுக்கு அர்த்தம் நடக்காதுன்ட்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். மேபி அதுவே உங்களுக்கு நிறைய பலன் கொடுக்கலாம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நிறையா ஹாப்பி நியூஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில பேரை நீங்கள் தவிர்க்கணும். பணம் ரீதியாக நிறையா பணம் வருது. அதே சமயத்தில் ஒரு சில எஃபர்ட் கொஞ்சமாக தான் தெரியுது. லவ் ரிலேஷன்ஷிப் நடக்கிறதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்கள் கைட் சொல்கிறது லிசன் டு யோர் இன்ட்யூஷன், உங்களோட உள் மனசை கேட்டு செயல்படுங்க.